பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. சங்கீதம் 30:9. கர்த்தாவே, நீ எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி என்று இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது. கர்த்தாவே, நீ எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். சங்கீதம் 6:5 மரணத்தில் உம்மை நினைவு கூர்வது இல்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் செய்கிற தப்பிதங்கள், தவறுகள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவிலே நாம் அப்பொழுது கர்த்தரை நோக்கி, தேவனை நோக்கி அபயமிடுவதை பார்க்கிலும் தேவனிடத்திலே நம்முடைய பாவங்களை, குறைகளை, குற்றங்களை அறிக்கை செய்து, தேவனே, என்மேல் நீர் இரக்கமாயிரும் என்று நாம் வேண்டுதல் செய்கிற வேளையிலே தேவன் நமக்கு சகாயராய், தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய், தேவன் நம்முடைய தீமைகளிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவராய் அவர் காணப்படுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஏசாயா 38:18 பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய சமூகத்திலே அவரை தியானிக்கவும், அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கவும், அவருடைய வசனத்தின்படி நடக்கவும், நம்முடைய குறைகள், குற்றங்களை நாம் அறிக்கை செய்யவும் தேவன் நமக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தந்திருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி நாம், ஆண்டவரே, என்மேல் நீர் இரக்கமாயிரும் என்று வேண்டுதல் செய்கிறது. அது சாலச்சிறந்த ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கும் சிலர் நிர்விசாரமாக தங்களுடைய தீவினை, தப்பிதங்களை அறிக்கை செய்யாதபடிக்கு தங்கள் மனம் போன போக்கிலே போய்கொண்டு கிருபையை அவர்கள் துர்பிரயோகம் செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பிலே, இந்த நல்ல தருணத்திலே தேவனை நோக்கி கெஞ்சுவது, அதாவது கெஞ்சுவது என்று சொன்னால், ஆண்டவரே, என்மேல் நீர் இரக்கமாயிரும். அதாவது ஒரு குஷ்டரோகி எப்படி தேவனை நோக்கி அபயமிட்டார்களோ, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று சுகமடைய வேண்டும் என்பதற்காக தேவனை நோக்கி கூப்பிட்டார்களோ, அதுபோல நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து பரிபூர்ண விடுதலை பெறும்படியாக தேவனுடைய இரக்கத்தை கேட்பது அது தவறான ஒரு காரியம் இல்லை. ஆகவே இந்த நாளிலே தேவனை நோக்கி நாம் அவருடைய இரக்கத்தை கேட்போம் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக நம்மேல் இறங்குகிற தெய்வமாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே, நாங்கள் பார்க்கிறோம், நீர் எங்களுக்கு செவி கொடுத்து எங்கள் மேல் நீர் இரக்கமாயிரும். ஆண்டவரே, நாங்கள் மனுஷர்கள், ஆண்டவரே, மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்கள், அநேக நேரங்களிலே நாங்கள் இடறி விழுந்து போகிறோம். எங்களை நீர் தூக்கி நிறுத்தும்படியாக, எங்களுடைய தப்பிதங்களை, குறைகள், குற்றங்களை மன்னிக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே, ஆண்டவரே, நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய சமூகத்திலிருந்து பரிபூர்ண ஆனந்தமும், ஆண்டவரே, நித்திய மகிழ்ச்சியும் உண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக எங்களை நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கிருபையின் கரத்திலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.